guys, welcome to X series The Untold Stories. வாங்க ஒரு குட்டி கதை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இந்த உலகத்திலே பெரிய பணக்காரனை பத்தி. இன்னைக்கு ஜெஃப் பெசோஸ், ஈலோன் மஸ்க் எல்லாம் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா மான்சா மூசா யாருன்னு தெரியுமா? நம்ம பல பேருக்கு இவரை பத்தி தெரியாது. ஆனா இவரோட சொத்து மதிப்பை கணக்கு பண்ணா $500 பில்லியன் வரைக்கும் இருக்கும். மான்சா மூசா 14ஆம் நூற்றாண்டுல மாலி பேரரசோட அரசனா இருந்தாரு. அந்த காலத்துல உலகத்துல இருந்த மொத்த தங்கத்துல பாதிய மான்சா மூசா தான் சப்ளை பண்ணாருன்னா பாத்துக்கோங்களேன். இப்படியே போயிட்டு இருந்த நம்ம மான்சா மூசா ஒரு நாள் நல்லா உட்கார்ந்து யோசிச்சு ஒரு முடிவு பண்ணாரு. மெக்கா, நம்ம நடந்தே மெக்காவுக்கு போலாம்னு முடிவு பண்ணாரு. ஆனா அவர் ஒண்ணும் சும்மா போலங்க. மக்களே, நாம் பயணத்தை தரோம். அவரு கூட 60,000 பேரு 12,000 பணியாளர்கள் ஒரு பெரிய கூட்டமே கிளம்பிச்சு முன்னோக்கி செல்வோம். அது மட்டும் இல்லாம 80 ஒட்டகங்களையும் கூட்டிக்கிட்டு போனாரு. அந்த ஒவ்வொரு ஒட்டகம் மேலையும் தங்கம். வா போகலாம், தங்கத்தை பத்திரமா கொண்டு போகணும். அந்த ஒவ்வொரு ஒட்டகம் மேலையும் சுமார் 136 கிலோ தங்கம் இருந்துச்சு. என்ன ஒரு மாசான பயணம்ல. இப்படியே நடந்து போய் சேர்ந்த இடம்தான் எகிப்து. ஆனா அங்கே நம்ம மான்சா மூசா சும்மா இருந்தாரா? தீபாவளிக்கு பக்கத்து வீட்டுல முறுக்கு கொடுக்கற மாதிரி கையில சிக்கின எல்லார்கிட்டயும் தங்கத்தை சும்மா கொடுத்தாரு. அந்த முறுக்கு மாதிரி இந்த தங்கமும் எல்லாருக்கும் கிடைச்சது. மான்சா மூசா கொடுத்த அந்த தங்கத்தினால எகிப்தோட பொருளாதாரம் அப்படியே கிராஷ் ஆகிடுச்சு. உடனே வர்த்தகர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி தங்கத்தை திரும்ப வாங்கினேன். விஷயம் புரிஞ்சதும் உடனே வர்த்தகர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி தங்க திரும்ப பேலன்ஸ் பண்ணாரு. பொருளாதாரம் சரியாகிட்டது. இப்ப கூட கேட்லாண்ட் அட்லஸ் மேப்ல மான்சா மூசா கையில தங்க நாணயத்தோட இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இவர் மேல வந்த ஆர்வத்துல தான் ஐரோப்பியர்களும் தங்கத்தை தேடி ஆப்பிரிக்காவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. பாருங்கள், அந்த வரைபடத்தில் தங்கம். நாம் அங்கு செல்ல வேண்டும். ஆம், பயணத்தை தொடங்குவோம். சரி காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான கதையில பாப்போம். இது உங்க எக்ஸ் சீரிஸ்.